டு ஐ ஆம் அ கைடர் சேனல். இந்தியன் ஆர்மியில் வந்து திருச்சி ஏரோக்கான எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நானும் வந்து அப் டு டே பார்த்துக்கிட்டே இருந்தேன். இப்போ தான் ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை இப்படி வந்து செக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். மொத்தம் 3 ஏஆர்ஓக்கான பிடிஎஃப்பும் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் வந்து கொடுத்துருக்கேன். அடுத்து என்ன நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் டேட் என்னைக்கு என்னன்னு சொல்லி அப்டேட் பண்ணிட்டாங்க. அதுவும் என்றைக்கு எந்த இதில் ஸ்டேடியத்தில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த வீடியோவில் வந்து நாங்கள் சொல்லிடுறேன். ஏன் ஃபஸ்ட்டே சொல்லலைன்னா 3 ஏஆர்ஓக்கானும் பிடிஎஃப் வந்து வந்த பிறகு சொல்லலாம்னு சொல்லி வச்சுருந்தேன். வேறு ஒன்றும் கிடையாது. இதை எப்படி ரிசல்ட் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அடுத்து என்ன நெக்ஸ்ட்டு ப்ராசஸிங் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ரிசல்ட்டு பார்த்துட்டு இருந்தவொடனே உங்களுடைய அடுத்து நெக்ஸ்ட் என்ன மூவாக இருக்கணும், ஃபிசிக்கலை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். எந்த ஏரோக்கு என்ன தேதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவிலே நான் வந்து சொல்லிடுறேன். இதில் வந்து சிஇ ரிசல்ட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணினா கொஞ்சம் நேரம் லோட் ஆகி அடுத்து நெக்ஸ்ட் பேஜ் வந்து போகும். இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து பாருங்கள், உங்களுக்கே தெரியும் ஏஆர்ஓ திருச்சிராப்பள்ளி ரெக்கார்ட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி விட்டுருக்காங்க. அக்னிவேர் ஜிடி ட்ரேட்ஸ்மேன் டெக்னிக்கல். அதே மாதிரி சென்னை, நீங்கள் சென்னை ஏரோ தான் சென்னை. அந்த கோயம்புத்தூர் ஏரோ மட்டும் டெலிட் பண்ணிட்டாங்க. அது நம்மளோட கோயம்புத்தூர் ஏரோ யாரும் நம்மளுடைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் குரூப் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கீழே வந்து கொடுத்துருக்கேன். அதில் போய் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து 3மே கொடுத்துருக்கேன். நீங்கள் டேரெக்டாகவும் போய் இதை வந்து பார்த்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு தெரியலை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, உள்ளேக்கு வந்து போய் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அடுத்து வந்து ஃபிசிக்கல் எக்ஸாம் என்றைக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அந்த டேட் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. எப்படி அது வந்து செக் பண்ணுறதுனா, இப்போ வந்து ரேலி ப்ரோக்ராம் இருக்குல்ல, அதில் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணால் உங்களுக்கு வந்து அதில் வந்து எதுவும் வந்து காட்டியிருக்க மாட்டாங்க. நான் வந்து கரெக்டாக வந்து சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் டேட் எப்படின்னு செக் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இதில் ஜேசிஓ அக்னிவேர் என்ரோல்மெண்ட்டில் வந்து இந்த பக்கத்தில் வியூ ஆல் இருக்குல்ல, இதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வரும். அதில் வந்து உங்களுக்கான டென்டைவ்லி ரேலி பிளான் அண்டு ரெகுலர் கேடர் அண்டு ஆர்சி 2023க்கான இது, அதாவது உங்களுக்கு என்றைக்கு ஃபிசிக்கல் டேட் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நான் வந்து சொல்ல போகிறேன். ஒவ்வொரு ஏஆரோக்கும் என்றைக்கு ஃபிசிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து பிடிஎஃப் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 3 ஏஆரோக்குமே சேர்த்தாப்பில் வந்து சொல்லிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி 2 வீடியோ வந்து நம்மளோட சேனலில் வந்து போட்டோம். டெலகிராம் குரூப்லேயே 2 பிடிஎஃப் லிங்க்கும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க டெலகிராமில் வந்து உள்ளே எப்படி செக் பண்ணுறேன்னு பார்ப்போம். நம்ம டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து உங்களுக்கு வந்து நான் இதில் வந்து ஷேர் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். இந்த பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து திருச்சி ஏரோக்கான பிடிஎஃப் வந்து கீழே இருக்குது. அதுக்கு மேலே நீங்கள் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சென்னை ஏரோக்கான பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து கோயம்புத்தூர் ஏரோனா அதுக்கு மேலே வந்து உங்களுக்கான பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்கேன். ஆல் ஓவராக வந்து இதிலே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டு ரீசெண்டாக வந்து திருச்சி ஏரோவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நான் கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து எப்படி சர்ச் பண்ணணும்னு வந்து சொல்கிறேன். ஒவ்வொரு ஏரியாவிலுமே சம்திங் வந்து ஒரு 2500 பேர்கிட்ட வந்து எடுத்துருக்காங்க. அதாவது 2003 சம்திங் அவ்வளோதான் வந்து எடுத்திருக்காங்க. ரொம்பவும் வந்து எடுக்கல. ஆக மொத்தம் வந்து 3 ஏரோவும் சேர்த்து வந்து ஒரு 7000 சம்திங் வந்து ஆள் வந்து இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் திருச்சிராப்பள்ளி ஏரோ அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜென்ரல் டியூட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி 30 நான் மே எண்டில் சொன்னோம், நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி மே எண்டில் ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டேன். கரெக்டாக 12 வந்து பிடிஎஃப் வந்து கரெக்டாக வந்து இது பண்ணியிருக்காங்க. 3 பிடிஎஃப்புமே நான் சொன்ன மாதிரி மே எண்டில் சொன்ன மாதிரி சொல்லியிருக்கேன். இதில் வந்து 25 பேஜ் கிட்ட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். திருச்சி ஏரோ ரிசல்ட்டு 25 பேஜ் கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு இதுவும் நீங்கள் வந்து லைன் பை லைனாக வந்து பார்க்கலாம். உங்களோட நம்பர் எப்படி இருக்குதுன்னு சர்ச் பண்ணால் ஆல்ரெடி வந்து நான் சொல்லியிருக்கேன். உங்களுடைய பிடிஎஃப் அந்த இதில் கார்னரில் வந்து கொஞ்சம் இது இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுடைய நம்பர் அட்மிட் கார்டில் வந்து இருக்கும், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அல்லது ரோல் நம்பர்னு சொல்லிட்டு அதை நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் இருக்கானு பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் பாஸ்னால் எவ்வளோ மார்க்கு, எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ எவ்வளோ கட் ஆஃப் அடுத்து வர ஆளுங்களுக்கு வந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காண்டி தான். ஜிடியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுலே வந்து அதிகமான ஆள் வந்து தேர்வு பண்ணுவாங்க. மற்ற ட்ரேடில் வந்து கம்மியான இதுதான் வேகன்சி தான் எல்லாத்துலேயுமே இருங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், உங்களுக்கே தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 10-12 பேஜ் கிட்ட அதிகமாகவே வந்து எடுத்திருக்காங்க. நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். உங்களோட நம்பர் இல்லைன்னா மேனுவலாகவும் செக் பண்ணி பாருங்கள், இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு ஆர்மி உங்களுக்கு ஏஜ் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் எனக்கு ஏஜ் இல்லை ப்ரோ அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பேராமிலிட்டரி ஃபோர்ஸஸில் வந்து எஸ்எஸ்ஜிடி கான்ஸ்டபிள் அதெல்லாம் வந்து போடுவாங்க. அதில் நீங்கள் நெக்ஸ்ட்டு ட்ரை பண்ணலாம். ஆகஸ்ட் மாதம் வந்து போடுறாங்க. நான் ஏஜ் அவுட் ஆகிட்டேன் ப்ரோ அப்படின்னா, இப்போ 21 வயசுக்கு மேலேனா 12th ஃபஸ்ட்டு குரூப் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அக்னிவேர் நர்சிங் அசிஸ்டண்ட் வந்து ட்ரை பண்ணலாம். அக்னிவேர் கிடையாது, அது வந்து ரெகுலர் கேடரில் வரும். ஆனால் ஆள் கம்மியாக தான் எடுப்பாங்க. நீங்கள் நல்லா எஃபெக்டிவாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அதில் வந்து செலக்ட் ஆனால்
இருக்கிறதுலே வந்து திருச்சி ஏரோ தான் ஆள் கொஞ்சம் வந்து அதிகமாக செலக்ட் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா பிடிஎஃப் அந்த இதை வச்சு தான் நான் வந்து சொல்கிறேன். பிடிஎஃப் கிட்டத்தட்ட வந்து 21 பேஜ் கிட்ட வந்து அக்னிவீர் ஜிடி வந்து இதில் வந்து அதிகமாக திருச்சி ஏரோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்க. மற்ற ஏரோவில் கொஞ்சம் கம்மியாக தான் நான் பார்த்த வர 25 பேஜ் வந்து இதில் தான் அதிகமாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் டெக்னிக்கல் வந்து கொடுத்துருக்காங்க, அக்னிவீர் டெக்னிக்கல். அதில் எத்தனை பேர்னா சம்திங் கொஞ்சம் அதிகமான பேர்கள், ஒரு 100 to 120 அவ்வளோதான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து விமன் அக்னிவீர் ஜிடி விமன் மிலிட்ரி போலீஸ், அதில் வந்து திருச்சி ஏரோவில் எவ்வளோ வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 பேர்கிட்ட வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் விமன் போலீஸ். அப்படியே அது கீழே வந்து கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அடுத்த நெக்ஸ்ட்டு யார் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க, செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து விமன் போலீஸ் அவங்களும் முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அக்னிவீர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இது பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 பேரை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. மற்ற ஏரோவில் வந்து ஒரு 10 பேர் அந்த மாதிரி தான் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ட்ரேட்ஸ்மேன் 10th அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 120 ஒரு 150 பேர்கிட்ட செலக்ட் பண்ணியிருக்காங்க. 120 தான் இருப்பாங்க, அவ்வளோதான், ரொம்பலாம் கிடையாது. 8th ட்ரேடில் வந்து ரொம்பவும் வந்து கம்மியாக தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 பேர்கிட்ட, ஒரு 20 பேர்கிட்ட தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கே பார்த்தாலும் தெரியும். அதுக்கப்புறம் சிப்பாய் ஃபார்மா, அதுவும் வந்து பர்மனெண்ட் ஜாப்பு, அதனால் வந்து ரொம்பவுமே ஆள் வந்து குறைவாக தான் அதில் வந்து எடுப்பாங்க. நான் முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட 13 பேர் தான் எடுத்திருக்காங்க, 13-14 பேர் தான் வந்து எடுத்திருக்காங்க. இதில் வந்து செலக்ட் ஆகிறவங்க ரொம்பவும் கம்மியாக தான், ஒரு 5 பேர் அந்த மாதிரி தான் வந்து எடுப்பாங்க, ரொம்பலாம் எடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் சோல்ஜர் டெக்னிக்கல் நர்சிங் அசிஸ்டன்ட், இது வந்து ஒரு பர்மனெண்ட் ஜாப் தான். இதுலேயும் ஆள் ஓரளவு கூட தான் எடுத்திருக்காங்க. மற்ற ஏரோ காட்டிலையும் திருச்சி ஏரோ தான் எனக்கு தெரிஞ்சு அதிகமான ஆள்கள் வந்து தேர்வு பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் இவங்களுக்கான ஃபிசிக்கல் டேட் என்றைக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஷெட்யூல் பிடிஎஃப் வந்து இப்போயே வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. நான் கூட நினச்சேன் ஒரு 1 வீக் ஆகும் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து இந்த ரிசல்ட்டை பார்த்த உடனே ஓட வந்து ஆரம்பிச்சிருங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இதில் வந்து ஷெட்யூல் பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்காங்க, என்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஷெட்யூல் பிடிஎஃப், என்றைக்கு உங்களுக்கான ஃபிசிக்கல் டேட் நடக்க போகுது. இதனுடைய இமேஜ் வந்து நம்மளுடைய டெலகிராம் சேனலில் வந்து ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க உள்ளே வந்து இப்போ என்னென்ன ஏஆருக்கு எங்கே வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லி தெளிவாக வந்து சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி ஏரோ கொடுத்துருக்காங்க. இது வந்து தூத்துக்குடியில் தான் நடக்க போகுது. ஷெட்யூல் வந்து என்றைக்குன்னா 1 to 7 ஜூலை 2024. நான் சொன்ன மாதிரி ஒரு மாதம் கரெக்டாக வந்து டைம் கொடுத்துருக்காங்க, ரொம்பலாம் வந்து கொடுக்கல. ஒரு மாதம் உங்களுக்கு வந்து ஒரு 1 வீக் கரெக்டாக நடக்குது, 7 நாள். இதில் பங்கு பெறக்கூடிய அந்த திருச்சி ஏரோ என்னென்ன டிஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லி வந்து டிஸ்ட்ரிக் வாரியாக வந்து தெளிவாகவே வந்து அவங்க வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ கொடுத்தது நல்லது தான். நான் முன்னாடி சொன்ன மாதிரி திருச்சி ஏரோவுக்கு தான் ஃபஸ்ட்டு வரும்னு சொன்னேன். போன வருஷம் அந்த ஆர்டரை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. போன வருஷம் கொஞ்சம் வந்து டிலே ஆயிடுச்சு சில பல காரணங்களால. இந்த இடம் அந்த மாதிரி நடக்காது. கண்டிப்பாக திருச்சி ஏரோவுக்கு அதனால கரெக்டாக உங்களுக்கு வந்து ஒரு மாதம் டைம் இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு நாளை காலையிலே வந்து நீங்கள் வந்து ஃபிசிக்கலை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஒரு சில பேர் அன்கான்ஃபிடெண்ட்டாக வந்து ஃபெயில் ஆயிரும் அந்த மாதிரி வந்து நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் ஒரிட் பண்ணாதீங்க, நல்லா வந்து பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு எங்கேன்னா ஈரோடு, திண்டுக்கல் ஆர் தேனி, இந்த 3 லொக்கேஷனில் அவங்களுடைய அந்த இதுக்கு சூழலுக்கு ஏற்றாப்பில் வந்து அவங்க வந்து இது பண்ணிடுவாங்க. இவங்களுக்கு வந்து ஆகஸ்ட் மாதம் வந்து கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு வந்து டைம் நல்லாவே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 2 மாதம் இருக்கனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் நல்லாவே ஓடிக்கலாம். கோயம்புத்தூர் ஏரோவை சேர்ந்தவர் கோயம்புத்தூர், திண்டுக்கல், தருமபுரி, ஈரோடு, மதுரை, நாமக்கல், நீலகிரி, சேலம், தேனி, கிருஷ்ணகிரி, திருப்பூர், இவங்க எல்லாருமே ஈரோடு அல்லது திண்டுக்கல், தேனி இந்த 3 லொக்கேஷனில் ஏதாவது ஒன்றில் வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வேறு ஒன்றும் கிடையாது, அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க, வேறு ஒன்றும் நமக்கு வந்து சொல்கிறதில்ல. அதுக்கப்புறம் வந்து சென்னை ஹெட் குவார்ட்டர்ஸில் வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க. இது மேலே இருக்கிறது கிடையாது. சென்னை ஏரோ வந்து சென்னை கொடுத்துருக்காங்க. சென்னையில் தான் உங்களுக்கான ஆல் ஓவர் டெக்னிக்கல், அதாவது வந்து அக்னிவீர் என்ட்ரி ஃபுல்லாமே இந்த பர்டிகுலர் திருச்சி, கோயம்புத்தூர் அது எல்லாமே அங்கே தான் நடக்கும். பர்மனன்ட் கமிஷன் இருக்குல்ல, நர்சிங் அசிஸ்டன்ட், சிப்பாய் ஃபார்மா, அந்த ரெண்டுமே எல்லாத்துக்குமே சேர்த்து சென்னை ஜோனில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நடக்கும். சென்னை ஜோனோட சேர்த்து தான் அந்த அவங்க நடக்கக்கூடிய அந்த ஸ்டேடியத்தில் தான் உங்களுக்கு வந்து நடக்கும். போன வருஷமும் அப்படி தான் நடந்துச்சு. இந்த வருஷம் வந்து குயிக்காகவே கொஞ்சம் முடிக்கிறாங்க. போன வருஷம் ஷெட்யூல் படி தான் வருது. போன வருஷம் கோயம்புத்தூருக்கு கொஞ்சம் டிசம்பர் மாதம் வர வந்துச்சு, இந்த வாரம் கொஞ்சம் டைம் இல்லை. நான் நல்லா ஃபிசிக்கல் நல்லா பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து 100 மார்க் கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஜெயிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
இப்போ சென்னை ஏரோக்கு எங்கே நடக்க போகுதுன்னா திருவண்ணாமலை அல்லது பாண்டிச்சேரி அல்லது காஞ்சிபுரம் இந்த 3 லொக்கேஷனில் எக்ஸாக்டாக ஏதாவது ஒரு லொக்கேஷன் வந்து உங்களுடைய அட்மிட் கார்டில் வந்து வந்துடும். அதாவது ரேலி ப்ரோக்ராம் அன்றைக்கி ஒரு 2 வீக் அல்லது ஒரு வாரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து மெயிலில் வந்து அப்டேட் வந்துடும். உங்களுக்கு வந்து எந்த இதில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி வந்து கரெக்டாக ஃபிக்ஸட் டேட் வந்து சொல்லிடுவாங்க. இதில் சென்னை, திருவாரூர், காஞ்சிபுரம், வேலூர், கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை அவங்களாம் வந்து நடவாங்க. யூனியன் டெரிட்டரி பாண்டிச்சேரியும் அன்றைக்கி தான் வந்து இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆல் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஜோன் நான் சொன்னல பெர்மனண்ட் இது வந்து சோல்ஜர், டெக்னிக்கல், நர்சிங் அசிஸ்டன்ட் அண்டு சிப்பாய், ஃபார்மா இவங்க 2 கேட்டகரி மட்டும். திருச்சியாக இருந்தாலும் நீங்கள் கோயம்புத்தூராக இருந்தாலும் அந்த சென்னை ஜோன் இருக்குல்ல அங்கே எங்கே நடக்குதோ அங்கே தான் நீங்கள் வந்து பங்கு பெற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை தான் சொல்லுவது கொஞ்சம் கேட்டிருந்தாப்புல கமாண்டில், அதனால தான் வந்து பர்டிகுலராக அவருக்கு சொல்கிறேன். சிப்பாய் ஃபார்மாவுக்கு வந்து ஜனவரி மாதம் வந்து நீங்கள் அது தொட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு நல்லாவே டைம் இருக்குது. 6 மந்த் கிட்ட டைம் இருக்குது. சென்னை ஏரோ இப்போ இருந்து பையன் ஸ்டார்ட் பண்ணால் கூட இது பண்ணலாம். ஆனால் திருச்சி ஏரோ பசங்க தான் பாவம், ரொம்பவும் டைம் வந்து ரொம்பவும் கம்மியாக இருக்குது. கோயம்புத்தூர் கூட ஒரு 2 மாதம் இருக்குது. திருச்சிக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் திருச்சி தான் எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு வரும். நான் முன்னாடி சொன்னேன் அதே மாதிரி தான் இப்போவும் வந்திருக்கு. இன்றைக்கி இருந்து உங்களுடைய ஃபிசிக்கலை வந்து ஸ்டார்ட் பண்ணினால் கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்களோட சக்ஸஸ் ரேட் வந்து கொடுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் இன்ஃபர்மேஷன் வேணால் கமெண்டில் கேளுங்க. கண்டிப்பாக வந்து எதுவும் டவுட் இருந்தால் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். இதுதான் உங்களுக்கான ஷெடியூல். இந்த டேட்டில் தான் கண்டிப்பாக ஃபிக்ஸடாக நடக்கும். டேட் எதுவும் தள்ளி போகணும் கனவு காணாமல் கண்டிப்பாக வந்து நீங்கள் நல்லா ஓடுங்க. 5 கிலோமீட்டர் 30 நிமிஷத்தில் 5 கிலோமீட்டரு 1500 மீட்ரு 5 நிமிஷம் 30 செகண்டுக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு குரூப் அடிக்கிற மாதிரி பாருங்கள். ஃபஸ்ட்டு குரூப் அடித்தா உங்களுக்கு வந்து 60 மார்க்கு. அதுக்கப்புறம் வந்து 1600 மீட்ரு வந்து 5 நிமிஷம் 45 செகண்டுக்குள்ளே நீங்கள் வந்தால் செகண்ட் குரூப் உங்களுக்கு வந்து 48 மார்க் வந்து கிடைக்கும். புல்லப்ஸ் 10 புல்லப்ஸ் எடுத்து இப்போ வந்து நல்லா ட்ரை பண்ணுங்கள். 10 புல்லப்ஸுக்கு 40 மார்க். ஒவ்வொரு புல்லப்ஸ் குறைய உங்களுக்கு வந்து 7 மார்க் குறையும். நீங்கள் வந்து ஜஸ்ட்டு நான் 30 கொஸ்டின் தான் ப்ரோ அடிச்சிருக்கேன், 25 நான் செலக்ட் ஆகிருக்கேன் அப்படின்னா இதில் நீங்கள் வந்து ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்சளவு. அப்போ தான் வந்து உங்களால் வந்து நேம் வந்து கண்டிப்பான முறையில் உங்களுக்கு வரும். அதனால தான் இந்த வீடியோவில் ரொம்ப லென்த்தாக வந்து போட்டிருக்கேன். நல்லா ஓடுங்க. நாளைக்கு எப்படி ஓடலாம், என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இது பண்ணுறேன். எப்படி இது ஒன்று ஏன்னா ஃபஸ்ட் டைம் போகிறவங்களுக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்கும், என்ன இந்த மாதிரி இது ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நோ ப்ராப்ளம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ ஃபார் இன் திஸ் வீடியோ.